ஓட்டிட்டு வந்த கழுதையை காணாம எங்க போச்சு? இருக்கணும். சாமி சாமி பூசா இருக்காரு, இவரை கேட்டா தெரியும். சாமி சாமியோ சாமியோ. யாரு? நான் தான். சாமி காலையில இருந்து என் கழுதை காணாத போச்சு. அது எங்க இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் சாமி. கழுதை கேட்டா குட்டிச்சவரு போயா. குட்டிச்சவரா? குட்டிச்சவரு குட்டிச்சவரு நம்ம கழுதை கேட்டா குட்டிச்சவருன்னு சாமியார் சொன்ன சரியா இருக்கு. சாமி கழுத, சாமி கழுத. என்னையா கழுதங்கிற? நீங்க சொன்னபடி கழுத கிடைச்சிருது. எப்படியா கிடைச்சது? குட்டியூர் பக்கத்துல தான். சாமி எல்லாம் தெரிஞ்ச நீங்க மரத்தடியில உட்காந்துருக்கீங்க, ஒண்ணும் தெரியாதவன் ஹோட்டல்ல உட்காந்துருக்கான். ஏதோ பாவம், என்னால முடிஞ்சது. இந்தாங்க. பரவாயில்லையே, இது நல்ல தொழில் தான் போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இதே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஜெய் ஜெகதீப். மகன்களாய், ஒர்க் ஷாப் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா? கலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக ஆகிறதா? ஆகிற கலெக்ஷன் எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டுறீங்களா? 3983 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமே. சாமி கலெக்ஷன்ல இருந்து பேங்க் வரைக்கும் கரெக்டா சொல்லுது. சாமி யாரு? ஜெய் ஜெகதீப். நான் முற்றம் துறந்தவன். முற்றம் திறந்தவரா? அப்படின்னா என்னென்ன? இது தெரியாதா? காற்றேஜ், பீரோவு, கதவு, பெரிய பூட்டு, ஜன்னல் இதெல்லாம் திறந்து வர்றா. ஏய், ஒசரத்துக்கு தகுந்த பேச்சு பேசு, இல்லன்னா உன்னை ஒரே அடியில காலடி ஆக்கிடுவேன். சாமிக்கு என்ன வேணும்? 4 டயர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏய், சாமியார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில மட்டும் கேளுங்க. ஜெய் ஜெகதீப். அவர் யாரு? பின்னால வந்துட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், சாமியார் கிட்ட கேட்கிற கேள்வியில மட்டும் கேளுங்கன்னு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போலாம்னு தான் நான் வந்தேன். இந்த ஒர்க் ஷாப் ஒழுங்கா நடக்கணும்னா அதுக்கு ஒரு தகடு வைக்கணும். வைக்கட்டுமா? உள்ள தகடு வைக்க இடம் இல்ல, இதுல புதுசா வைக்க போறியா? அட போயா. சுமார்ண்ண. சாமி, எங்க முதலாளி ஒரு கிரைம், ஒரு குலக்கட்சி விஷயமா தலைமறைவா இருக்காரு. அவர் வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். உங்க முதலாளி அவன் திரும்பி வராம இருக்கணும், அதானே? ஆமா சாமி, அந்த ஆள் மட்டும் இங்க வரலன்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் தான் ஓனர் சாமி. அதான் மேனேஜர். நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர். சாமி, அந்த ஆள் இங்க வராம இருக்க ஏதாவது பில்லி சுனிய வைங்க. வச்சிருங்களா? ரொம்ப நன்றியுள்ள உலகமடா. ஒரு சாதாரண ஒர்க் ஷாப்புக்கே இந்த அடி அடிச்சுக்கிறீங்களே, அது இருக்கட்டும். பில்லி சூரியங்கிறது பயங்கரமானது. அதை வச்சேன்னா உங்க முதலாளி தலையே வெடிச்சிடும். சம்மதமா? ராத்திரத்துமா கக்கி சாவா. வேணா, இதெல்லாம் நல்லா இல்ல. உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு வளர்த்தவன். சும்மாவா சோறு போட்டான்? உழைச்சும் சோறு போட்டான். நீ எப்படி? நானும் அப்படித்தான். உடனே வைங்க. நீ எப்படி? நானும் இந்த நாட்டுல பிறந்தவன் தான். சீக்கிரம் வைங்க, இல்லனா எங்க கையில கொடுங்க, நானே வச்சிடுறேன். அப்படி எல்லாம் அது வைக்க முடியாது மகனே. ராத்திரி 1 மணிக்கு தான் வைக்க முடியும். அது என்ன சாமி 1 மணிக்கு? நான் வைக்கிறது அப்படி ஒரு சத்தம். சத்தமும் 4 சத்தம். அப்படி சத்தம். ஒரு 200 ரூபாய் கொடுங்க. எதுக்கு சாமி? உங்க எல்லாருக்காக மண்டையோடு வச்சு சில மை வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ராத்திரிக்கு வந்து உடுக்கு அடிக்கிறேன். இது என்னங்குது? இது ட்ரிபிள் 5 சிகரெட். அதாவது லோக்கல் சிகரெட் என் உடம்புக்கு ஒத்து வராது. அதனால ஃபாரின் சிகரெட் குடிக்கிறேன். குடிங்க, நல்லா குடிங்க. அநேகமா இது உங்களுக்கு கடைசி சிகரெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா, சாமியார் வாரம்னாரு, என்னடா இன்னும் வரல? இப்ப வந்துடாருல. ஒரு நல்ல வக்கீல பாக்கணும்டா. எதுக்குண்ணே? அந்த கார் செட்டு, இந்த வீடு எல்லாம் என் பேருக்கு மாத்தணும். மாத்திருவோம். வாங்க சாமி. எங்க முதலாளிக்கு பில்லி சுனி வச்சிட்டீங்களா? அங்க வச்சாச்சு, இனிமே இங்கதான் வைக்கணும். வைங்க. வச்சிடுறேன். இத புடிங்க. இதையும் புடிங்க. இதையும் புடிங்க. எங்க வைக்கணும்? இங்கதான். அரை பீடி குடிக்கவே உன் வாய் லாய்க்கு இல்ல. போய் வா. எங்க ஏவி விட்ட குட்டிக்காத்தான் மாதிரி இருந்துட்டு எனக்கே நீ பில்லி சுனி வைக்கிற. எங்க வேண்டா, நீ இந்த நாட்டுல பிறந்த, நான் உனக்கு அவன். ஏண்டா வாடா. எல்லாரும் ஒழுங்கா வீட்டை விட்டு ஓடி போயிருங்க. நான் இந்த ஒர்க் ஷாப் மூட போறேன். அண்ணே, இந்த ராத்திரி 1 மணிக்கு நாங்க எங்க போவோம்? சரி, 1:30 போ. அண்ணே, எங்களை மன்னிச்சிருங்க. அப்படி வாங்க வழிக்கு. ஏய், இனிமே எல்லாரும் ஒழுங்கா இருப்பீங்களா? ஏண்டா நீ மட்டும் ஒரு மாதிரியா முடிக்கிற? சாமியார் வேஷத்துல இருக்கிறான், போலீஸ்ல மாட்டி விட்டுலான்னா? இன்னைக்கு தான் சாமியார் வேஷம், நாளைக்கு வேற வேஷம்.
சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமா? கவலையே படாதீங்க, நடக்கும் கொஞ்ச நாள்ல. இன்னும் 3 மாசத்துக்குள்ள நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். வேணும்னா பாருங்க. ஏண்டா எவன் எது கொடுத்தாலும் வாங்கி போட வேண்டியதானா? மேல நிமிந்து பார்த்து யாரு என்ன கொடுக்கறாங்கன்னு பார்த்து போடுறா. எவனாவது வெடிகுண்டு கொடுத்தா மூஞ்சி முகரையெல்லாம் பீஸ் பீஸா போடும். என்னடா அது? இப்ப நான் பெரிய ஜோசியன் ஆயிட்டேன் தெரியுமா? ஜோசியன் ஆகிட்டியா? என்ன தைரியத்தில் நீ ஜோசி சொல்ற? அதுப்பா எல்லாருக்கும் ஒரு 3 மாசம் 6 மாசம் டைம் வச்சுதான் சொல்றேன். அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னா ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் இந்த கோலத்துல அலையறோம். ஜோசியத்துல எவனுக்காவது ஏடா கூடமா சொல்லி எசகு பெசக ஆகி போச்சு. இனிமே நம்ம போடுறதுக்கு வேஷமே இல்ல. என்ன ஆள விடு. குட் பை. யோ இப்படி சொன்னா எப்படியா? லேடிஸ் ஹாஸ்டல் போய் கொஞ்சம் தேவியை கூட்டிட்டு வாயேன். இனிமே இந்த வேலை வேறையா? ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எத்தனை வேலைடா நான் செய்யறது? என் வாழ்க்கையவே உங்ககிட்ட எழுதி கொடுத்துக்கலாம் போட்டிருக்கேன். சரி, இன்னைக்கு கலெக்ஷனை என்கிட்ட கொடு. ஜெய் ஜெகதீப். கொஞ்சம் இருங்க சாமி. தீர்க்க ஆயுளையும் சுபிட்சமான எதிர்காலத்தையும் அந்த ஆஞ்சநேயர் தரணும்னு வேண்டிட்டு இந்த கிரீடத்தை என் தலையில வச்சு நல்லா அழுத்துங்க. இது கிரீடம் இல்ல, சடாரி. ஏதோ ஒண்ணு வச்சு அழுத்துங்க. படமாலை எப்ப சாத்த போறேன்? சனிக்கிழமை சாத்த போறேன். வந்துரு சடாரி யார் தலையில வச்ச? வந்துரு. ஐயோ, சடாரியை காணுமே. நான் முன்னாலே போறேன், நான் பின்னாடி வாரேன். நான் முன்னாலே போறேன், நான் பின்னாடி வாரேன். நான் முன்னாலே போறேன், நான் பின்னாடி வாரேன். சீக்கிரம் ஓடி. ஐயர் வச்ச வெள்ளி, யார் வச்ச வெள்ளி? ஐயர் வச்ச வெள்ளி. என்ன பண்ண போறோம்? அடகு வைக்க போறோம். அப்படின்ற நீ ஆமான்றா. புடிங்க புடிங்க. மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளத்துல ஊட்டியா, அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஆமாண்டா. இதை உரிச்சுட்டேன். புடிங்க புடிங்க. என்னது இந்த பைனாட்டுவா நான் இருக்கிறப்ப ஏன் ஏரியாவிலேயே கலாட்டாவா? கேஸ ஃபைன்ல ஏத்திர வேண்டியது. வேற என்ன இருக்கு? சாம்பாரை தவிர பாக்கி எல்லாம் இருக்கு. திமிர பத்தியா? ஏம்பா உள்ள மாவாட்டுறது கரண்டா இல்ல கையா? கரண்ட் இல்ல, கையால தான் ஆட்டணும். கல்லா? அதான் இட்லியும் கல்லு மாதிரியா இருக்கு. பில்லு போட. சாருங்களுக்கு எந்த ஊரு? எருமப்பட்டி. அதான் இந்த உறிஞ்சு உறிஞ்சுவீங்க. போடாங்க முட்டைகோசு. 4.40 இருக்கிறது 5 ரூபா. மத்தியானத்துக்கு என்ன பண்றது? பில்லையும் பணத்தையும் என்கிட்ட கொடு. அப்படின்ற நீ ஆமான்றனா? சில்லறை எடுத்துட்டு வழி விடுங்க சார், பின்னாடி நிக்கிறாங்கல்ல. நின்னா நீ கொடுத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு நான் நகரணுமா? நீங்க கொடுத்தது 5 ரூபா, பில்லு 4.40, பாக்கி 60 பைசா வச்சிருக்கல. எவ்வளவு? 5 ரூபா. காது குத்தி இருக்குல்ல, சுத்தி இருக்கு. அந்த ஓட்ட வழியா ஃபேன் ஓடுறதெல்லாம் தெரியுதா? லேசா தெரியுது. இது இப்ப தீர போறதில்ல. யோ பில்லு கொடுத்துட்டு போங்க. ஹோட்டல் பேரு சத்தியம். கல்லால உட்கார்ந்துட்டு பேசுறதெல்லாம் போய். நான் கொடுத்தது 10. கல்லால 10 இல்லையா? பாக்கெட்ல பார். அத்தனை ஏன் பத்தியா? அதுல ஒரு 10 எந்தா இருக்க கூடாதா? அவர் எவ்வளவு டீசெண்டா இருக்காரு. அவர் போய் சொல்லுவாரா? தேங்க்யூ சார். என் பில்லு செட்டில் ஆகுற வரைக்கும் வேற பில்ல நீ வாங்க கூடாது. நீங்க நல்லா இருக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, மொத்தமா போதே. இதுல ஓட்டல சத்திரமா வண்டி நடக்கிற கலாட்டாவில நான் கொடுத்த 50 ரூபாயை மறந்துடாங்கயா. இது என்னையா பகல் கொள்ளையா இருக்கு? 10 ரூபாய் மேன். 5 ரூபா. 10 ரூபாய் மேன். 5 ரூபா. 10. 5 ரூபா. காபி
காஃபி நல்லா இருக்கமா? ரொம்ப நல்லா இருந்தது சார். நாளையில இருந்து இன்னும் நல்லா இருக்கும். டெய்லி வாங்க. ஓகே சார். ஃபேமிலி ரூம் இருக்கு. என்னடா அது, முதலாளி எழுப்பிட்டு எவனோ எருவு பெட்டிக்காரன் கல்லவள உட்காந்துட்டா என்னன்னு கேப்பவா? சம்பளத்துல ஒரு 10 ரூபாய் போட்டு கொடுங்கன்னு கேட்டதுக்கு தட்டு தூக்குறவங்களுக்கெல்லாம் யூனியனான்னு கேட்டான்ல, படட்டும். ஹோட்டல்ல இப்படி ஒரு அந்தாறு பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. 1000 பூரி, 1000 தோசை, 1000 இட்லி போட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு உருட்டல் ஒரு மிரட்டல்ல அடிச்சம் பார். How is my talent? பாதி பாதியா பிரிச்சுக்குவோமா? இயர் எண்ட்ல அப்படின்ற நீ ஆமான்றனா? ஏண்டி எஸ்கே கண்ணம்மா, எப்படி வந்த? உனக்கு முன்னாடி வந்த. ஐயோ, குடிக்கிறது இல்ல, கைய வச்சிட்டேயா? ஐயோ என் பக்கெட். ஐயோ என் ஜாக்கெட். ஜாக்கெட்டா? மிதிச்சிட்டு நிக்கிறியா? ஆமா. எப்படியா கண்டுபிடிச்ச ஜாக்கெட்? என்ன உன் மேலதான் இல்லையே, அதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதான் அதுன்னு. திருப்தி தானே? என் புடவைய முதிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்தது தம்பி. ஏய், என்ன அதுட்டு போய் விளையாடிக்கிட்டு பாரு. அப்பா, இப்படி குளிச்சா வெடிஞ்சிரும். என்ன இது குளிப்பாட்டி விடுது? ஏப்பா, சட்டுப்புட்டுன்னு போயேன், நாங்கெல்லாம் குளிக்க வேணாம். ஐயோ யோ, இரேயா, ஏன் நீ குளிக்கும் போது நாங்க இல்ல. சீ சீ சீ. என்னாச்சு உனக்கு? நானும் பண்ணலையே. பின்னாடியே வரைய தூக்கிட்டு பத்தாதா? ஒண்ணு குடு. ஓணி எவ்வளவு? 50 பைசா. இந்தா. அதான் வாங்கியாச்சுல, ஏன் எழுற? இன்னொன்னு கொடுத்தா நிறுத்தும் போல இருக்கு. தட்டா? போதும் போதும், நான் வரட்டா? சார், பலூன் பல்ல உடைப்பேன். பலூன் வச்சு விளையாடுற வயசா எனக்கு? இது சரியில்லை. குழந்தை தான் கரெக்ட். தாயும் செய்யும். நானே ஓடிடுறேன். ஓடியா? ஓடியானே? நானே இப்பதான் கழுத்தை பழகிட்டு இருக்கேன். ஏதோ குறுக்க திரும்பி பார்த்தா கீழே விழுந்துருவேன். அதையும் பார்க்க முடியல. பலூன் விக்கிறானா? பலூன் பொறுக்கி பையன். கட்டுவழி போற பொண்ணு. தங்கச்சி, கரைய வரியா? ஆமா. அறுத்துட்டா, அறுத்துட்டா, அறுத்துட்டா. எங்கம்மா? வாமா. ஓடியா, அடிச்சு ஓடியா. திரும்ப ஆஸ்பத்திரியில சேர்த்துறேன். அடிச்சு இறக்கி ஓடியா. கழுத்தா இருக்கலையா? கழுத்துல கிடந்த செயின் அறுத்துட்டு ஓடுறையா? அந்தால படியா? ஆம்பளைய பிடிக்கிறதா? அடைச்சு. அவன் நடந்தா செயினுக்கு வந்தா, இவன் நடந்தா மேனுக்கே வரானே. அலையானுங்களே. இப்படி ஒரு மடத்தனம் பண்ணுவனா? தம்பி, அவனை பிடிங்களே. செயின் எடுத்துட்டு போறான். இங்க வாயா. ஏன் அப்படி கத்துற? ஆப்பிள் ஆப்பிள்னு மெதுவா கூப்பிட்டா பாக்குறவங்க எல்லாம் உன்னதான் கூப்பிடுறேன்னு தப்பா நினைச்சுப்பாங்க. கொஞ்சம் இருந்து வாயா. சரி. நானே போறேன், நீ பின்னாலே வர வரையும். யோ, எந்திரியா. என் பின்னாலே வாயா. இதோ வந்தேன். இன்னும் ஏதாவது சொல்லியா? நான் என்ன சொல்றேன்னா, வீட்டுக்கு போ, நேரமாச்சுன்னு சொல்றேன். நீ என்னடா வீட்டுல யார் யாருக்கா அப்படிங்கிற? நான் உன்னை போனுதான் சொல்றேனே தவிர உன்னை விட்டு பிரியறதுக்கு எனக்கும் மனசே இல்ல, தெரியுமா? தெரியும் யானே, அதனாலதான் நானும் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறேன். தெரியும் தெரியும், நல்லா தெரியும். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? இதையா? டாய் டாய், இங்க வாங்க. என்ன வேலை இது? விளக்கு அணைக்க தானே போற? இது சரிப்பட்டு வராது. சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதான். நான் மட்டும் என்ன வேண்டாம், நான் சொல்றேன். சரி, நாளைக்கே அவன் அண்ணனை பார்த்து பொண்ணு கேட்ட வேண்டியதான். போச்சுடா. அண்ணனா? அதே எங்க வீட்டுல இருக்கு. திருடிவிட்டு ஜெயில இருக்கு. என்னது, ஜெயிலியா? யோ, என்னைய அப்படி பாக்குற?
உனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்கான்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. ஐயோ, உனக்கு இப்படி ஒரு மச்சான் வரப்போறான்னு நினைச்சாலும் சிரிப்பா இருக்கியா?